ஹலோ வீவர்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் மகன் நோன்பு வச்சான். ஏதோ செரிமானம் ஆகாமல் அவனுக்கு வாமிட் வந்துட்டுருக்கு. அதுக்கு நம்ம தேவையான அளவு சீரகம், சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்துரும். நல்லா கருக எந்த அளவுக்கு நம்ம கருக விடுறோமோ அந்த அளவுக்கு செரிமானத்துலேருந்து நம்மளை நல்லா சரி செஞ்சு அந்த பொடி செரித்து வாந்தி, கொமட்டல், குடலை பிறக்கிறது, எதுக்களிக்கிறது இந்த மாதிரியான விஷயம்லாம் நல்லா போயிடும். காய்ச்சல் கூட சரியாயிடும். அதாவது செரிமானம் இல்லை அப்படின்னா நமக்கு காய்ச்சல் கூட அடிக்கும். அந்த மாதிரி காய்ச்சலுக்கு கூட இந்த மாதிரி மருந்து செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். நான் எப்போதுமே என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதனால தான் நான் செய்கிறேன். மற்றவங்க யாரோட விஷயத்தையும் நான் கேட்கலை. நானாக அந்த மாதிரி செஞ்சு ஒரு தொகை சொன்னாங்க. அதே மாதிரி நானும் செஞ்சேன். நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. இந்த பாருங்கள், நல்லா கருக வருவோம். எந்த அளவுக்கு கருக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கஷாயம் வரும். பாருங்கள் எப்படி கருகுது பாருங்கள். இது பாருங்கள், நல்லா கருகும். நல்லா கருகின உடனே இதில் 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா வற்ற வைக்கிறீங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கருகி இருக்குன்னு. அந்த அளவுக்கு கருகி இது கொஞ்சம் 1/4 டம்ளர் அளவுக்கு வற்றணும். வரக்காப்பி மாதிரி நல்லா வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணி நீங்கள் பாருங்கள், நல்லா வற்றிடுச்சு. வற்றினோடனே நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். இதில் நல்லா வடிகட்டிக்கலாம். கஷாயம் நல்லா இறங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா கஷாயம் இறங்கி நல்ல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கஷாயம் வந்துருச்சு. இதில் நம்ம வேணுன்னா இனிப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு சேர்க்க வேணாம் அப்படின்னா அப்படியே குடிச்சிட்டோம்னா நல்லா ஒரு செரிமான பிரச்சனையிலேருந்து நமக்கு ஒரு பொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செரிமானம், வாந்தி, வயிற்றுனால கொமட்டல், காய்ச்சல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா செரிக்காமல் தான் இருக்குது. இந்த பையன் நோன்பு வச்சுட்டு கொஞ்சம் நோன்பு வச்சு அதோட பாதியோட எனக்கு முடியலைம்மா, கொமட்டுது அப்படின்னு சொன்னால் அதனால் திறந்தாச்சு. இந்த கஷாயத்தை அவனுக்கு வாங்கி கொடுக்கலாம். 1 டம்ளர் இருந்தது 1/4 டம்ளர் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் இன்ஷால்லாம் இந்த மாதிரி கஷாயத்தை வச்சு கொடுத்தா ஹரிங்கையில் டாக்டரை கூட்டிகிட்டு போய் பார்க்காதீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ.